முதல் தடவையாக அந்த தாய் அந்த பிள்ளையை பார்க்கிற பொழுது என்னுடைய பிள்ளை ஆரோக்கியமாக இருக்கிறதா, அந்த சந்தோஷத்தை பார்த்தவுடனே 10 மாதத்தை அந்த தாய் மறந்து விடுகிறாள், பிரசவ வேதனையை மறந்து விடுகிறாள். உங்களுடைய தாய் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாளா? ஆனா இன்றைக்கு ஏதோ மனிதன் தவறு செய்கிறவன், தப்பு செய்கிறவன், பிழை செய்கிறவன் வளர்ந்ததற்கு பின்னால தாயிட பெருமதி தெரியாம தாயை எதிர்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு வார்த்தை ஏசிவிட்டதற்காக தாயை எதிர்க்கிறோம். பிரசவ வேதனையின் பொழுது பட்ட அந்த வேதனையை நானும் நீங்களும் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால், மனித நேயம் உள்ள ஒரு மனிதன் ஒருபோதும் அந்த தாயை எதிர்க்க மாட்டான் என்கிற அளவுக்கு தாயின் பெருமதியை அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறது. சகோதரர்களே, தந்தையை இன்றைக்கு நானும் நீங்களும் புறக்கணிக்கிறோம். நானும் நீங்களும் தாயுடைய கற்பறையில் இருக்கிற பொழுது எங்களுக்காக நாங்கள் சந்தோஷமாக வளர வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு பல இன்பங்களையும் ஆசைகளையும் தியாகம் செய்தவர் தான் அந்த தந்தை. உலகத்திலே ஒரு தந்தை உச்சகட்ட சந்தோஷப்படுகிற இடம் தன்னுடைய குழந்தையை ஆரோக்கியமாக பார்க்கிற கட்டம்தான். உங்களுடைய முகத்தை முதல் தடவை பார்க்கிற பொழுது நெத்தியிலே ஒரு முத்தம் கொடுக்க வேண்டும், கன்னத்திலே ஒரு முத்தம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்பாரா? ஆசைப்பட்டிருக்க மாட்டாரா? இன்றைக்கு மனுஷன் சகோதரர்களே, 60 வயசுல இருக்கிற வாப்பா எங்களை பார்த்து திட்டுவாரு, எங்களை செயற்பாட்டை பார்த்து வெறுப்பாரு. ஆனா அன்றைக்கு என்னையும் உங்களையும் ஆசையோடு என்ற புள்ள ஆரோக்கியமா கிடைச்சிருக்குது என்று தன்னுடைய நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு தன்னுடைய உதட்டால் முத்தம் கொடுத்து வரவேற்றவர் அந்த தந்தை. அந்த தந்தையின் பெருமதியை விளங்காமல் அந்த தந்தையை புறக்கணிக்கிறோம் என்றால் படைத்தவன் ரப்பு அதை பெரும் பாவமாக பார்க்கிறான் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது.